ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்றைய தினம் டிசிஎஸ் நிறுவனம் FY 2026ஓட Q3 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த Q3ல ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67,087 கோடியாக இருந்திருக்கு. இதே லாஸ்ட் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 63,973 கோடியாக இருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். இதே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இந்த Q3ல பார்த்தீங்கன்னா 18,269 கோடியாக இருந்திருக்கு. இதே லாஸ்ட் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 17,034 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 7.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னதான் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த Q3ல டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இந்த Q3ல 10,720 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q3ல பார்த்தீங்கன்னா 12,444 கோடியாக இருந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 13.85% வந்து கம்மியாக இருக்கு இயர் ஆன் இயர்ல. இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Q3ல டிசிஎஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட 3,138 கோடியை வந்துட்டு ப்ரொவிஷனா வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ லேபர் கோட் அண்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்காக. இந்த நியூ லேபர் கோடுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. டிசிஎஸ் நிறுவனம் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற சேலரியை தவிர கொடுக்குற அதர் பெனிஃபிட்ஸா இருக்கிற ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட்ஸ், அப்புறம் கிராஜுவிட்டி போன்றவற்றுக்கு இப்போ எவ்வளவு செலவு பண்றாங்களோ அதை விட அதிகமா ஃபியூச்சர்ல பண்ண வேண்டி இருக்கும்னு சொல்லி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல செய்ய வேண்டிய செலவுக்காக இப்பயே வந்துட்டு ஒரு 3,000 கோடி அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது என்னதான் வந்து இப்ப அவங்க பண்ண செலவு இல்லாம இருந்தா கூட இந்த பினான்சியல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த குவார்டர்லயே காமிச்சதுனால நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்டர்ல உங்களுக்கு கம்மியா இருக்கு. மற்றபடி ஆபரேஷன்ஸ்ல வந்த ரெவன்யூவும் சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லயும் சரி எந்த ஒரு மார்ஜினும் ஹிட் ஆகல. ஸோ இது ஒன் டைம் ப்ரொவிஷனா இந்த 3,138 கோடி அவங்க இந்த குவார்டர்ல எடுத்து வச்ச காரணத்தினால தான் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இந்த குவார்டர்ல கம்மியா இருக்கு. மற்றபடி வந்துட்டு டிசிஎஸ் இந்த குவார்டர்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் திஸ் இந்த குவார்டர்ல டிவிடெண்ட் வந்துட்டு இனார்மஸா கொடுத்துருக்காங்க. எப்பயும் கொடுக்குற டிவிடெண்ட் போக ஒரு 46 ரூபாய் வந்துட்டு ஸ்பெஷல் டிவிடெண்ட்னு சொல்லி டோட்டலா 57 ரூபாய் வந்துட்டு இந்த குவார்டருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் நிறுவனம். ஸோ டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் வந்துட்டு 17th ஜனவரி. டிவிடெண்ட் வந்து 3rd பிப்ரவரிக்குள்ள ஷேர் ஹோல்டர்ஸோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ் இந்த Q3ல ஒவ்வொரு பிசினஸ் டொமைன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டிசிஎஸோட கேஷ் கவ்வாக இருக்கிற BFSI டொமைன் வந்துட்டு இயர் ஆன் இயர்ல வந்துட்டு 1.6% க்ரோ ஆயிருக்கு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், கம்யூனிகேஷன் அண்ட் மீடியான்னு சொல்லி பல்வேறு இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து இயர் ஆன் இயர்ல க்ரோ ஆயிருக்கு. இதே ரீஜனல் மார்க்கெட் அண்ட் அதர்ஸ்ல தான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 19.4% வந்து டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல. இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து இந்த Q3ல வந்து டவுன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் Q3ல பார்த்தீங்கன்னா 9.8% இருந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்டோட பிசினஸ்ங்கிறது. இதே வந்துட்டு இந்த Q3ல பார்த்தீங்கன்னா 6.1% சொல்லி டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 34% வந்து இந்தியன் மார்க்கெட்ல அவங்களோட பிசினஸ் வந்து டவுன் ஆனதா ஒரு மெயின் காரணமா பார்க்கப்படுது. அவங்களோட ஓவரால் பிசினஸ் growth டொமைன் வந்து 2.6% நெகட்டிவ்ல போனதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்கால நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் பிசினஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் பிசினஸ் ஆகட்டும், ஏசியா பசிபிக், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா பிசினஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இயர்ல வந்து க்ரோ ஆயிருக்கு. அடுத்து இந்த Q3ல இருக்கிற சில கீ பிசினஸ் டீல்ஸ், அதே மாதிரியே வந்து சில இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸை பார்த்துடலாம். ஸோ Q3ல டிசிஎஸோட மொத்த கான்ட்ராக்ட் பிசினஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $9.3 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ ஏஐயிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆனுவலைஸ்ட் ரெவன்யூங்கிறது $1.8 பில்லியன் டச் பண்ணியிருக்கு இந்த குவார்டர்ல. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ங்கிறது 130.4% ஆஃப் நெட் இன்கமாக இருந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த குவார்டர்ல பார்த்தீங்கன்னா ஏஐலேருந்து வர ஆனுவலைஸ்ட் ரெவன்யூங்கிறது $1.8 பில்லியன் டச் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி குவார்டர்ல 1.5 பில்லியனா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி குவார்டர்ல 1.3 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு குவார்டர்லையும் டிசிஎஸோட ஆனுவலைஸ்ட் ஏஐ ரெவன்யூங்கிறது வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்தே தெரியுது டிசிஎஸ் ஏஐ அடாப்டேஷன் அண்ட் ஏஐல வந்துட்டு growth நோக்கி அவங்க போறது வந்து கிளியரா நமக்கு தெரியுது. போக டிசிஎஸ் இந்த குவார்டர்ல சில இம்பார்ட்டன்ட் கீ பிசினஸ் டீலை வின் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹைப்பர் ஸ்கேல் மல்டியல் பார்ட்னர்ஷிப். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ சொல்யூஷன்ஸை அடாப்ட் பண்ணி டிஜிட்டல் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் அடாப்டேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போன்றவற்றை பண்ண போறாங்க. இது போக யூகேல இருக்கிற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHSக்கு தேவையான
ஹெல்த் கேர் சப்ளை எஃபிஷியன்சி ப்ரொவைட் பண்ண போறாங்க. இதுக்காக ஒரு 5 இயர் அக்ரீமெண்ட்டும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அப்புறம் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்ட என்ஹெச்எஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. இது போக அவிவா இன்சூரன்ஸ் கம்பெனியோட டிசிஎஸ்க்கு ஏற்கனவே ஒரு மல்டி இயர் பிசினஸ் கான்ட்ராக்ட் இருக்கு. இந்த கான்ட்ராக்ட வந்து இந்த ரீசன்ட் குவார்ட்டர்ல வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் அவிவாவோட இன்சூரன்ஸ் பாலிசிஸ டிசிஎஸ் தான் இனிமே ஃபியூச்சர்ல ஹேண்டில் பண்ண போறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, கெனேடியன் பேஸ்ட் கம்பெனியான கனடா லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற ஏஐ கம்பெனியோட ஒரு மல்டி இயர் அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா, ஐடி மாடர்னைசேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ஏஐ அடாப்டேஷன் போன்றவற்றில வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டிசிஎஸ் இந்த Q3ல வின் பண்ண சில இம்பார்ட்டன்ட்டான பிசினஸ் டீல்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. டிசிஎஸ் இந்த Q3ல ப்ரொவைட் பண்ண ரிசல்ட்ஸ் அது சம்பந்தமா எனக்கு கிடைச்ச அத்தனை இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.